வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80GG. இதுதான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா, இதுக்கான ப்ரொவிஷன் எல்லாம் நம்ம ப்ரீவியஸா வீடியோல பார்த்தாச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ரெட்டி புக் ப்ராப்ளம் நம்பர் 37. ஓகே. எஸ். இப்ப நம்ம பார்க்கலாம் ப்ராப்ளம். Compute the amount of deduction under section 80GG. ஓகே, இந்த டிடக்ஷன் எதுக்காக அப்படின்னா, ரெண்ட் பேமெண்ட் பண்றாங்க இல்லையா, அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கக்கூடிய டிடக்ஷன் தான் இந்த 80GGன்றது. ஓகே, அதாவது ரெண்ட் பேமெண்ட், வீட்டுக்கு ரெண்ட் வாடகை கொடுக்கறவங்க இந்த 80GGல வந்து கிளைம் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா 5 மார்க் ப்ராப்ளம்ல நிறைய கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இந்த 80GGக்கு ப்ராப்ளம் வந்து கேட்டிருப்பாங்க. எஸ். இப்ப இதுக்கான ப்ரொவிஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஓரலா முதல்ல சொல்லிடுறேன். அதாவது இதுக்கு ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் நம்ம அசர்டைன் பண்ணணும். அது என்ன அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் அப்படின்னா, நம்மளோட கிராஸ் டோட்டல் இன்கம்ல இருந்து நம்ம வந்து என்ன மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினும் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதாவது சப்ஜெக்ட் டு எஸ்டிடி, ஓகே, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மைனஸ் பண்ணிட்டு, அண்ட் திரும்ப நம்ம வந்து 80Cல இருந்து 80U வரைக்கும் என்னென்ன டிடக்ஷன்லாம் நமக்கு அவைலபிளோ அதெல்லாம் மைனஸ் பண்ணி பிறகு வரதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப இந்த அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம்ல 25% எடுக்கணும். ஓகே, இது ஒரு கண்டிஷன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுல 10% எடுத்து ரெண்ட் பெய்ட்ல இருந்து அதை மைனஸ் பண்ணணும். அப்ப ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா 5000 per month. ஓகே, அப்படின்னு இது மூணு வந்து நமக்கு கிடைக்கிறதுல எது லீஸ்டோ அதை இந்த 80GGல நம்ம டிடக்ஷனா கிளைம் பண்ணலாம். ஓகே, இப்ப இந்த ப்ராப்ளம்க்கு நான் உங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸோட சொல்றேன், அப்ப புரியும். இப்ப பாருங்க, கம்ப்யூட் அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80GG. டோட்டல் இன்கம் 6,12,300. பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் 80,000. டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C to 80U nil. அதாவது இதுல நில்லுன்னே கொடுத்துட்டாங்க. ஒருவேளை இங்க இருந்ததுன்னா நம்ம இந்த டோட்டல் இன்கம்ல இருந்து அதை மைனஸ் பண்ணணும். இப்ப நில்லுன்னு கொடுத்ததுனால நம்ம அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்ல. ஆனா இங்க பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் இருக்கு பாருங்க, 80,000 ரெண்ட் பேமெண்ட். இப்போ நான் சொன்னபடி முதல்ல அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த டோட்டல் இன்கம்ல இருந்து நம்ம வந்து இந்த டிடக்ஷன்ஸ் எதுவுமே இல்ல, ஒருவேளை இருந்ததுன்னா நம்ம மைனஸ் பண்ணிருக்கணும். இப்ப லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினும் இல்ல, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினும் இல்ல, அதனால அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சோ நம்மளுக்கு இதே தான் வந்து அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கமா வரப்போகுது. பாருங்க, 6,12,300. எல்டிசி இல்ல, அதுக்கப்புறம் எஸ்டிசியும் சப்ஜெக்ட் டு எஸ்டிடி இல்ல, அண்ட் இந்த டிடக்ஷன்ஸும் நில்லுன்னு சொன்னதுனால நம்மளோட அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் சேம் இதே அமௌண்ட் தான். ஓகேவா? எஸ். இப்ப நமக்கு வந்து கண்டிஷன் படி 3 பாயிண்ட், அதாவது இதுல 25%, அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம்ல 25% எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 1,53,075 வருது. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் எவ்வளவு? 6,12,300 இல்லையா, இதுல 10% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 61,230. அப்ப 80,000ல இருந்து 61,230 மைனஸ் பண்ணோம்னா 18,770 வருது. ஓகேவா? இது செகண்ட் கிரைட்டீரியா. அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா 5,000 per month. ஒரு மாசத்துக்கு 5,000 ரூபாய் அப்படின்ட்டு 12 மாசத்துக்கு 60,000 ரூபாய். இது மூணுத்துல எது லீஸ்ட்னு பாருங்க, இந்த 18,770 தான் லீஸ்ட். அப்ப நம்ம டிடக்ஷனா எந்த அமௌண்ட் இந்த 80GGல கிளைம் பண்ணலாம் அப்படின்னா இந்த 18,770 கிளைம் பண்ணலாம். பாருங்க, அமௌண்ட் டிடக்டபிள் 18,770. ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? இதுதான் 80GG ப்ரொவிஷன். ஓகே, இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அதனால இதுக்கு ஒரு பிராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுக்குறேன். இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. I'll check your answer. Thank you for your patient listening.